இருந்ததுனால கொஞ்சம் கால தாமதமாகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா இந்த முதல் தராவியை அடைய செய்தது போல இறுதி வரையிலும் முழு ரமலானுடைய தராவையும் நோன்புகளையும் முழுமையாக பெற்று அதனுடைய எல்லா ஹைர் பரக்கத்தையும் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்து அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சூரத்துல் ஃபாத்திஹா இந்த அத்தியாயம் அல்லாஹ்வுடைய கிருபையில் எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய அத்தியாயம். அல்ஹம்துலில்லாஹ் யாருக்கும் தெரியாமல் இல்லை. இதற்காக நேரம் ஒதுக்கி மனதும் செய்யக்கூடிய அவசியமும் இல்லை. போகிறவங்கள காதில் கேட்டாலே மனப்பாடம் ஆகிடக்கூடிய ஒரு சூறா. இந்த அத்தியாயம் அல்லாஹ்வுடைய கிருபை. இதற்கு பல பெயர்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இதுக்கு ஷிஃபா என்ற ஒரு பெயர் உண்டு. இந்த அத்தியாயம் அருளப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்பித்து கொடுத்தார்கள். சஹாபாக்கள் தொழுகையில் ஓதி வந்தார்கள். இந்த சூரா மகத்துவமிக்க சூரா என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறார். அந்த அளவுக்கு மகத்துவமான ஒரு அத்தியாயம்னு பார்த்தோம்னா சூரத்துல் ஃபாத்திஹா. ஆனால் இன்றைக்கி அதனுடைய மதிப்பு நம்மகிட்ட அல் ஃபாத்திஹானாவே சிலருக்கு அடி வயிறு முதல் கொண்டு எரிய ஆரம்பிக்கும். இந்த வார்த்தையை கேட்டாவே சில நம்ம சமுதாயத்திலேயே ஒரு மக்கள் இருக்கலாம், ஒரு பிரிவு அல் ஃபாத்திஹான்னு கேட்டுட்டாவே எரிய ஆரம்பிக்கும். ஆனால் இதனுடைய மகத்துவம் என்னங்கிறது விளங்கலாம் வரும். ஆனால் கண்ணியத்துள்ள சகோதரர்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற போது உலகில் ஆத்தைனாக்க சபம் மசாலை மினல் குர்ஆன் குர்ஆனில் ஆதையும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். நபியே, உங்களுக்கு திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய சபம் மசானி என்று சொல்லக்கூடிய 7 வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயத்தை நாம் உங்களுக்கு அருளி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இது இல்லாமல் எந்த தொழுகையும் இல்லை. சுன்னத் தொழுகையாக இருக்கட்டும், நஃபில் தொழுகையாக இருக்கட்டும், ஃபர்லாக இருக்கட்டும், வாஜிபாக இருக்கட்டும், எந்த தொழுகை நாம் தக்பீர் கட்டினாலும் முதல்ல என்ன செய்வோம்? அவுது பிஸ்மில்லாஹி சூரா ஃபாத்திஹா தான் முதல்ல ஓதுவோம். அதுக்கு பிறகுதான் துணை சூறாக்கள். அப்போ இந்த சூறா இல்லாமல் மற்ற துணை சூறாக்கள் நம்ம ஓதுறது இல்லை. அப்போ அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்தில் தெளிவாக சொல்லி காட்டுறான். நபியவர்களுக்கு நபியவங்களுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய அருள் மறையில் திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்களை கொண்ட அத்தியாயம் இருக்குங்களே, இது மகத்துவமானது என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த வசனத்துக்கு இந்த சூறாவுக்கு பேர் சூரத்துல் ஃபாத்திஹான்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் குர்ஆனில் சொல்லுகின்ற போது உம்முல் குர்ஆனுங்கிறான். அல்லாஹ் குர்ஆனுடைய தாய் என்பதாக சொல்கிறான். இன்னொரு இடத்துல சொல்லுகின்ற போது உம்முல் கிதாப் வேதத்தினுடைய தாய் என்பதாக சொல்லுகின்றான். இன்னொரு இடத்துல சபுல் மசானி திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்கள்னு சொல்கிறான். அதே போல் அஸ்ஸலா தொழுகை என்பதாக, அஷ்ஷிஃபா ஆரோக்கியம் தரக்கூடியது என்பதாக, இப்படி இந்த சூறாவுக்கு பலவிதமான சிறப்புகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வசனங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்பித்து கொடுத்தார்கள். இன்றைக்கி நம்ம உடல்நலக்குறை உள்ளவங்களுக்கு ஓதி பார்க்கும்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களில் சொல்லியிருக்கிறாங்க. அதில் சூரா ஃபாத்திஹாவை ஓதி ஊதுங்க, இதில் எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்குதுன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நம்ம என்ன விளங்குறோம்? என்ன இந்த சூரத்துல் ஃபாத்திஹா தானே ஓதி விடுறாங்க, அலுவல் சூறா தானே அந்த இமாம் ஓதி விடுறாரு அப்படின்னு நினைக்கிறோம். அதான் அதனுடைய மகத்துவம் என்னங்கிறது நம்ம புரியல சகோதரர்களே. அதனால் நம்ம அதை ரொம்ப இழிவாக, ரொம்ப எளிதாக அதை கருதுகிறோம். ஒரு சபையில் நாம் கூடுகின்றோம், இதான ஒரு நற்காரியங்கள், அதில் துவா செய்யுங்க, அல் ஃபாத்திஹா அப்படிம்பாங்க இமாம்கள். அப்படின்னா என்ன? சூரா ஃபாத்திஹா ஓதுங்கன்னு அர்த்தம். இமாம் மட்டும் ஓதணுங்கிறது இல்லை, எல்லாரும் ஓதணும். ஏன்னா ஒரு ஹர்ஃபுக்கு, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் என்ன செய்வோம்? அவர் ஓதட்டும், அவர் கூலி வாங்கினாலும் ஓதட்டும், நம்ம ஏன் ஓதணும்? நன்மையான காரியங்கள், ரொம்ப இலகுவாக கிடைக்கக்கூடிய நன்மைகள், ஆனால் இழந்து போகிறோம். சபைகளில் நமக்கு நினைவூட்டப்படுகிறது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அவர் அதுக்கிட்ட இருக்கிறவர், அவர் செஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன அப்படின்னு என்ன செய்கிறோம்? அமைதியாக வாய் மூடி உட்கார்ந்து இருக்கிறோம். அதுவல்ல சகோதரர்களே, சொல்லப்படுகின்ற நிகழ்வு இருக்கு நன்மைகளை தேடணுங்கிறதுக்காக வேண்டி. அது இந்த மாதிரியுடைய காலங்கள் கிடைக்கிறது இருக்கிறது ரொம்ப அரிது. எத்தனையோ நபர்கள் நம்மளிருந்து சென்று விட்டார்கள்.
நமக்கு அருகில் இருந்தவர்கள், நம்ம எதிரில் இருந்தவர்கள், நமக்கு முன்பில் சபையில் இருந்தவர்கள், எத்தனையோ நபர்கள் நம்மளிருந்து சென்று விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கான் இந்த ரமலானை அடைவதற்கு. இப்போ அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமலானை நாம் முழுமையாக பயன்படுத்தணும். அதிலும் அதிகம் திருமறையை ஓதக்கூடியவர்களாக. காரணம், இது லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவிலே இந்த ரமலானில் இறக்கப்பட்டது தனிமுறை சிறப்பு குர்ஆனுக்கு. அப்படியான ஒரு திருமறை வசனத்தை, திருமறையை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. அப்போ அதை நாம் அதிகம் அதனுடைய தொடர்போடு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை நம்ம அதிகம் ஓதிக்கிட்டே இருக்கணும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. அபூ சயீத் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் நான் தொழுது கொண்டிருந்தேன், மஸ்ஜித் அவையில் நான் தொழுதுகிட்டு இருந்தேன். சல்லான தொழுகை இல்லை, நஃபிலான இபாதத்தில் அவர் இருக்கிறார். தொழுதுகிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பேர் சொல்லி அழைக்கிறாங்க. அபூ சயீத் ரலியல்லாஹு அவங்கள அழைக்கிறாங்க. அந்த சஹாபி தொழுகையை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நபிகிட்ட போய், அல்லாஹ்வுடைய ரசூலே, தாங்கள் அழைக்கும் போது நான் தொழுதுகிட்டு இருந்தேன், அதனால் உடனே உங்களுடைய அழைப்புக்கு நான் பதில் சொல்லலை, தொழுகையை முடிச்சுட்டு இப்போ தான் நான் வரேன் அப்படின்னு அந்த சஹாபி சொன்னாங்க. அந்த ஸல்லல்லாஹு கேட்டாங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கலையா, அல்லாஹும் ரசூலும் உங்களை அழைத்தால் நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்பதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டுட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மஸ்ஜிதை விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மகத்தான குர்ஆனிலிருந்து ஒரு அத்தியாயத்தை நான் உங்களுக்கு கற்பித்து கொடுக்குறேன், அறிவித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் பேசிட்டு இருந்து நபி அவர்கள் வெளியில் கிளம்புகிட்ட போது அந்த சஹாபி கை பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ இந்த சஹாபி அல்லாஹ்வுடைய ரசூலே, ஒரு முக்கியமான நிகழ்வை, ஒரு முக்கியமான ஒரு அத்தியாயத்தை எனக்கு சொல்லி தரதா சொன்னீங்களே அப்படின்னு நான் ஞாபகப்படுத்தினேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சபுஅம் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்களை கொண்ட சூரத்துல் ஃபாத்திஹா, இதை நீங்கள் அனுதினமும் ஓதுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்ததாக அபூ சயீத் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கின்றார்கள். நம்ம கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் அந்த சூறாவுடைய மகத்துவத்தை பற்றி அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ அந்த சஹாபி அந்த சூறாவை மனனம் செய்திருக்கிறாங்க, தெரியாது, இருந்தாலும் மகத்துவம் மிக்கது, திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடியதுங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து கொடுத்த பிறகுதான் அந்த சஹாபிக்கு புரியுது. அப்போ அந்த சஹாபியுடைய வாழ்க்கையில் அது தொடர்ச்சியாக நபி அவர்கள் சொன்னதுனால அந்த சஹாபி அவர்கள் அது ஒரு தொழுகையில் எல்லா வக்துகளையும் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் சில சஹாபாக்கள் ஒரு பயணக்குழு வெளியில் பயணம் செய்து போனாங்க. போன சஹாபாக்கள் இரவு நேரம் பயணத்தை தொடரும் இல்லை. இன்றைக்கி இருக்கிற மாதிரி 4 வழி சாலை 8 வழி சாலையெல்லாம் இல்லை. கரடு முரடான பாலைவனங்களில் மேடு பள்ளங்களில் கடந்து போகணும். இது மாதிரி உண்டான விளக்குகள் இல்லாத காலம். அப்போ அந்த நேரத்தில் சஹாபாக்கள் ஒரு குழு புறப்பட்டு போனவங்க ஒரு இடத்துல போய் ஒரு கிராமத்துக்கு அருகில் போய் தங்கி இருக்கிறாங்க. ஒரு ஹதீஸில் வந்து தங்கியிருந்த சஹாபாக்கள் அருகில் இருக்கக்கூடிய கிராமவாசிகள்கிட்ட, நாங்கள் உங்கள் பகுதிக்கு விருந்தாளியாக வந்திருக்கோம், எங்களை கவனிங்க, எங்களுக்கு விருந்து கொடுங்க, உணவு கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த மக்கள் கொடுக்க மறுத்தாங்க அப்படின்னு ஒரு அறிவிப்புடைய வருது. இன்னொரு இதில் சஹாபாக்கள் அங்கே தங்கியிருந்தாங்க. அப்போ அந்த ஊருடைய தலைவருக்கு தேள் கொட்டிடுச்சு. அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் என்னென்னமோ மருத்துவம் செய்கிறாங்க, குணமாகவே இல்லை. அப்போ சில மனிதர்கள் அந்த வழியாக வந்தவங்க இந்த சஹாபாக்களை பார்த்ததும், சில இஸ்லாமியர்கள் அங்கே தங்கி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் உதவி கேட்போம், அவங்கள்ட்ட ஏதாவது மருத்துவம் இருக்கும், மருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கிராமத்தில் சில நபர்கள் போய், நாங்கள் எங்களுடைய ஊர் தலைவருக்கு தேள் கொண்டுடுச்சு, விஷம் இறங்கலை, ரொம்ப சிரமப்படுகிறார், வழியில் துடிக்கிறார், நீங்கள் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா, உங்கள்கிட்ட மருத்துவம் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது ஒரு சஹாபி எல்லாரும் எழுந்திருச்சாங்க, நான் வரேன், நான் மருத்துவம் பார்க்குறேன்னு சொன்னாங்க. போன அந்த சஹாபி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி விட்டாங்க. அடுத்த சில வினாடிகளில் அவருக்கு பூரணமான குணம் கிடைச்சிச்சு, சிவாவாயிடுச்சு. அவர் எழுந்து நல்லா நடக்க ஆரம்பிச்சாரு, அவருடைய வலியெல்லாம் பறந்து போச்சு, விஷம் இறங்கிடுச்சு. இப்போ அழைத்து போன மக்கள் அவங்களுக்கு அன்பளிப்புகளாக ஒரு 30 ஆடுகளை கொடுத்தாங்க. 1 2 இல்லை, 30 ஆடுகளை கொடுத்தாங்க. அது அந்த சஹாபியை ஓட்டிட்டு தன்னுடைய தோழர்கள் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்தாங்க.
அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்கும்போது நான் ஓதி பார்க்க போனேன், இது எனக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டுச்சு, இதை நாம் நபியோட கொண்டு ஒப்படைப்போம். நபி என்ன சொல்கிறாங்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்களோ அது போல நம்ம செயல்படுத்திக்குவோம். சில சஹாபாக்கள் இல்லை ஆளுக்கு வந்து நம்ம பிரிச்சுக்குவோம் அப்படின்னாங்க. இல்லை அந்த சஹாபி இல்லை நபிகிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயணங்களை முடிச்சுக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலே இது போல் அந்த பயணத்தில் போனோம், இந்த இடத்துல தங்கியிருந்தோம், அந்த ஊருடைய ஒரு முக்கியமான பெருமளுக்கு தேல் கொண்டிருச்சு, இந்த சஹாபி போய் ஓதி பார்த்தாரு, அதில் அவருக்கு கிஃப்டாக அன்பளிப்பாக 30 ஆடுகள் கொடுத்தாங்க, அதை நாங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்பளிப்பு உங்களுக்கு உள்ளது, நீங்கள் வச்சு இங்கே உங்களுக்குள்ள பங்கிட்டுங்க, எனக்கும் ஒரு பங்கு கொடுங்கன்னு தமாஷா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் மிஜாஹன் அப்படின்னு அந்த வார்த்தை வரும். தமாஷா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் ஒரு பங்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த சஹாபியை கூப்பிட்டு கேட்டாங்க, உங்களுக்கு ஓதி பார்க்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலே எல்லா நோய்க்கும் அருமருந்து சூரத்து ஷிஃபா என்பதாக இந்த சூறாவை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நான் கேட்டு இருக்கிறேன். அதனால் இந்த சூறாவை நான் முழு மனதோடு அல்லாஹ்வுடன் மீது நம்பிக்கை வைத்த நிலையில் ஓதிவிட்டேன், அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்துட்டான், இதற்கு பிரதிபலனாக இந்த ஆடுகளை எனக்கு வழங்கினாங்க அப்படின்னு அந்த சஹாபி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பாராட்டினதாக ஹதீஸில் வருது. ஆக சகோதரர்களுக்கு நினைத்துக்கொள்கிறவர்களே, இப்படி சில நிகழ்வுகள் நபியுடைய காலத்தில் நிகழ்ந்து இருக்குது. இப்படி அத்தியாயங்கள் இறக்கப்படுது அப்படின்னா அதனுடைய ஒவ்வொன்றுக்கும் ஒரு மகத்துவம் இருக்குது. ஆனால் நம்ம அதை புரியாத நிலையில் ஏதோ பாத்தியான்னு சொல்கிறாங்களே ஓதுவோம், இல்லை காத்து கேள்வோம் அப்படின்னு அமைதியாக உட்காந்துக்கிறோம், அது வரல சகோதரர்களே. இதை நம்ம இரவுகளில் என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸில், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் நபி அவர்களை சந்திக்க வந்தாங்க. அப்போ திடீர்னு வானத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை பார்க்குறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கு சுவர்க்கத்திலிருந்து, அது இது வரைக்கும் திறக்கப்படாத ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கு, அதிலிருந்து ஒரு வானவர் இறங்கி வரார் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்து அந்த மலைக்கு சலாம் சொல்லிட்டு, அல்லாஹ்வுடைய ரசூலே அல்லாஹ் உங்கள்கிட்ட பஷாரத்து சொல்ல அனுப்பி வச்சான், உங்களுக்கு 2 பெரிய மகத்தான நிகழ்வுகளை அல்லாஹ் கொடுத்திருப்பதாக சொல்லுகின்றான். அதில் ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, அடுத்து ஒன்று சூரத்துல் பக்கராவுடைய கடைசி 2 ஆயத்துகள், ஆமன ரசூல் முதல் நிலைக்கு தொடங்கக்கூடிய கடைசி 2 ஆயத்துகள், இது உங்களுடைய சமுதாயத்துக்கு கிஃப்டாக எல்லாம் கொடுத்துருக்கிறான், இதை நீங்கள் உங்களுடைய சமுதாயத்துக்கு ஓதுபடியாக சொல்லுங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹதீஸ்களில், இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் இந்த ஆமன ரசூல் என்ற சூரத்துல் பக்கராவுடைய கடைசி 2 ஆயத்துகள் நீங்கள் ஓதிக்கிங்க, அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. சகோதரர்களே, நமக்கு தூக்கம் வந்துச்சுன்னா அப்படியே படுத்தவங்க முடிஞ்சு போச்சு, அதுக்கு உண்டான துவாக்கள் ஓதுறதில்லை. இரவில் ஏதாவது திடீர்னு கனவு வந்துருச்சு, மிரண்டு போயிட்டோம், மறுநாள் காலையில் அதில் ரொம்ப கடினமான ஒரு நிகழ்வு, இரவில் தூக்கமே வரல, பதறி போயிட்டேன், எனக்கு ஓதி விடுங்க. எப்போ வரும்? ஏதாகிலும் விபத்துகள் வருகின்ற போது, ஏதாகிலும் ஆபத்துகள் நேர்கின்ற போது தான் அதனுடைய மகத்துவம் தெரிய வருகிறது. ஆனால் அனுதினமும் அதை ஓதிட்டு படுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த வாழ்க்கையில் கொண்டு வரணும், அந்த சுன்னத்துகளை ஹயாத்தாக்கணும். வினைக்குரிய சோதர்களே, அப்போ திருமறை வசனங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மகத்துவம் இருக்குது. அது என்ன பேருக்காக ஏதோ ஓதுறாங்க கேட்குறோம், அது வல்ல சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கு அதுவே காரணமாக அமையும். அதை கொண்டு அல்லாஹ் தஆலா சமுதாயத்துக்கு பலனளிக்கக்கூடிய அத்தியாயங்களை குர்ஆனுடைய வசனங்களை கொடுத்து இருக்கிறான். இவைகளை அனைதினமும் இரவுகளில் பகலிலும் ஓதி ஓதி அவைகளை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவரும் கொடுத்து அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.